விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் 20 வருடங்களாக செயல்பட்டது செயல்பாடு வருவாய்த்துறை இடங்களை தாரை வார்த்தது தான் இவர்கள் செய்த பலன். காரணம், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர் மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில். மாவட்ட ஆட்சியர்கள் தான் பொதுமக்கள் புகார் தரலாம். உதாரணம், கொஞ்சிமங்கலம் எடச்சேரி ஒரு 1500 ஏக்கர் மோசடி. அண்ணாதுரை பீரியடில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. 3 வருடம் விசாரித்து ஒரு தாய்லார் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கோட்டாட்சியர் விழுப்புரம் தரப்பட்டு கோட்டாட்சியர் ரகசிய அறிக்கையாக இவரிடம் தரப்படுகிறது. இதை காவல்துறைக்கு பரிந்துரை செய்கிறார். காவல்துறையும் ஒரு 14 பேரை வழக்கு போடப்பட்டு ரகசியம் முடித்துக் கொள்கிறார்கள். காரணம், இந்த ஊழலில் இவர்களும் பங்கு உள்ள காரணத்தால். இங்கு விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறையும் வருவாய்த்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் ஒன்றாக செயல்படுகிறது. இதனால் பல மோசடிகள், பல நபர்கள், வெளிமாநில நபர்களும் இங்கு ஆதாயமடைகிறார்கள். காரணம், நிலவியல் ஓடை, இனாம் நிலங்கள் பட்டா மாற்றுவது, இது அனைத்தும் தாதிலர்கள் கல்லா கட்டுவதால் நடைபெறும். ஆதாரத்தோடு தரப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த நிலங்களுக்கு 6000 ரூபாய் இழப்பீடு வேளாண்மைத்துறை மூலமாக தரப்படுகிறது, பயிர்கள் போனதாக அப்படின்னு கூறியும் ரகசியமாக அந்த பணம் பேமெண்ட் ஆகிவிட்டது. எங்கிருந்து நாடு முன்னேறும்? இப்போ 1 கோடி பேர் இல்லாத நபர்களை ஓட்டர் லிஸ்டில் வைத்துள்ளனர். மேலும் இன்றும் சரியான கணக்கு எடுக்கப்படவில்லை. மாநிலத்தில் 3 நபர்கள் பாண்டிச்சேரியும் பதிவு உள்ளது, இங்கேயும் பதிவு உள்ளது. இறந்த ஒரு பெயர் அப்படியே உள்ளது. என்னுடைய ஆதார் கார்டில் ஒரு வயதும் என்னுடைய ஓட்டர் லிஸ்டில் ஒரு வயதும் உள்ளது. இதை சரி பார்க்காமல் சரி செய்யாமல் என்னுடைய பெயரையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்று திருத்தம் செய்ய முயற்சிக்க வேண்டும். காரணம், திறமையற்ற அதிகாரிகள், திறனற்ற லஞ்சத்தை தந்து வேலைக்கு வந்த அதிகாரிகளால் வேலை எங்கிருந்து செய்ய முடியும்? லஞ்சத்தை லஞ்சமாக பெற்று இவர்கள் தன்னுடைய கடனை அடைக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை ஓட்ட வேண்டும். இந்த சம்பளத்தில் மேல் அதிகாரிகளுக்கு கப்பம் கட்ட வேண்டும். இந்த நிலை விழுப்புரம் மாவட்டம் தொடர்கிறது. வருவாய்த்துறை அதிகாரி விழுப்புரத்தில் இருப்பவர் வீரான அதிகாரி. இவருக்கு என்னுடைய உத்தரவை காட்டுவேன், பல உத்தரவுகள் காட்டுவேன். இவர்களும் தன் பணி செய்துவிட்டு பணிக்காலையில் ப்ரமோஷன் செய்தால் போதும் என்று எந்தவித குற்ற தடுப்பு நடவடிக்கை எடுப்பதில்லை. மாவட்ட ஆட்சியரும் எடுப்பதில்லை. இதனால் இந்த துறைகள் செயலிழந்து விட்டது. ஒவ்வொரு தாதிதாரும் ஒவ்வொரு கிராமத்திலும் கொஞ்சம் கூட களம்பில்லாத அளவிற்கு புறம்போக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது, ஓடை ஆக்கிரமிக்கப்பட்டது, குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. காரணம், தாய்தார்கள் கல்லா கட்டுவதால், கனிமல சுரண்டல், ஒவ்வொரு பிளாட் தப்புவதற்கும், தனியார் நிலங்களில் ரோடு போவதற்கும், ஜல்லி சப்ளை செய்வதற்கும், தார் திருடுவதற்கும் இவர்கள் உடனே ஜிஎஸ்டியும் ஏமாற்றுவதால் மக்களை ஏமாற்றுவது அரசு சட்டம் என்ற காரணத்தால் வானம் மம்மாறிப்படுகிறதா என்று கேட்கும் கூத்தாடி கதைகள் போல் உள்ளது இந்த ஆட்சியரின் நடவடிக்கை. இவர்கள் மீது துறை நடவடிக்கை பாயமா? நான் ஆதாரங்கள் தர தயார். ஒவ்வொரு துறையிலும் தவறு செய்த அதிகாரி மீது. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 20 வருட காலையில் அவ்வளவு குட்டி சேவராக்கிவிட்டால் வருவாய்த்துறை கணக்குகளை. வருவாய்த்துறையில் 2 நிலத்தை வேறொருக்கு பட்டா மாற்றி விட வேண்டியது. மாவட்ட ஆட்சியரும் கோட்டாட்சியரும் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் நடக்க வேண்டியது. தீர்வு காணப்படாமல் பல நிலங்கள் உள்ளது. கோப்புகள் பேப்பரில் உள்ளது. மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் இதேபோல் கோப்புகள் பலர் உள்ளது. பணி செய்வது சரியில்லை. பணிகள் ஆகியவர்களை பணியில் நிறுத்தி லஞ்சமே லஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி பட்டா ஏற்றுவது, பட்டா மாற்றுவது செயல்பாடு. இதுக்கு உரிய நடவடிக்கை உரிய வருவாய்த்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் பதிவாளர்களும் தேவை. இதை எடுக்கும் வரை இங்கு இந்த தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். காரணம், ஓட்டுக்காக இந்த மக்களை அனுபவித்து இந்த மோசடி நபர்களுக்கு அரசாங்கமும் ஒத்துழைக்கிறது. குற்றவியல் நடவடிக்கை எடுத்து இவர்களை கலைந்தால் என்ன? இவர்கள் சம்பளம் பெறுவது கலெக்டராக படித்து விட்டதாலும் ஐபிஎஸ் படித்து விட்டதாலும் சம்பளம் பெறுவது குற்றம் களைவதற்கு தானே வழிய இவர்கள் கள்ளவரை காணுவதற்கு அல்ல. விழுப்புரத்தில் தொடர்கிறது.